அன்பான ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். நான் ஸ்ரீ மகாஸ்ரீ கருப்புசாய் ஆத்மாலயத்தின் குருஜி. இந்த ஆன்மீக அன்பர்கள் சேனலுக்கு நான் நிறைய வீடியோஸ்கள் கொடுத்துருக்கிறேன். அப்பா சாயினுடைய நிறைய விஷயங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதனுடைய அடுத்த கட்ட நிலை இந்த சேனலை பார்த்துட்டு நிறைய பக்தர்கள் என்னை தொடர்பு கொண்டு தேடி வந்து ஆத்மாக்களோட விஷயங்களும் சரி, அவங்களுடைய தொழில்களும் சரி, அவங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடித்து ஆத்ம சந்தோஷத்தை அடைஞ்சிருக்காங்க. நிறைய பக்தர்கள் வந்து தெளிவடைஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அப்பாவுடைய அனுகிரகத்தோடு இதையெல்லாம் நடந்தது. இதோட அடுத்த கட்ட முயற்சியாக அப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாய்ப்பு என்னென்னா, புதிதாக மீண்டும் ஒரு அறக்கட்டளையை தொடங்கியிருக்கிறோம். ஸ்ரீ ஒரு கோடி தர்மசேவா அறக்கட்டளை. இங்கே வரக்கூடியது மதம் சார்ந்த விஷயமே கிடையாது. பரமாத்மாவின் நிலை மனிதம் சார்ந்தது. பரமாத்மா என்பது நம்மளுடைய கண்கள். இந்த கண்களாக இயங்கக்கூடியவர் தான் அப்பா சாய். அந்த கண்ணாக இருக்கிற நாம் இறைவனுக்கு கண் திறந்து வழிபாடுகள் செய்கிறோம். கற்சிலைகளை எடுத்தால் கண் திறக்கும் வைபவங்களை நடத்தி செய்கிறோம். கண் திறப்பதால் பரமாத்மா இந்த உலகத்தை ஒவ்வொரு தெய்வ வடிவிலும் இருந்து பார்க்கிறார். அந்த தெய்வ வடிவத்தில் கண் திறந்து பார்க்கும்போது நம்மளுடைய சங்கடங்கள்லாம் தீர்க்கப்படுகிறது. இதை முறையாக தெளிவாக செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். நான் எல்லோரும் யாருடைய இறையையும் யாருடைய தெய்வ சக்தியும் நான் இங்கு குறை சொல்ல வரவில்லை. எந்த மதத்தையும் குறை சொல்ல வரவில்லை. அவரவருக்கு இறை என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் போலிகள் பெருகிவிட்டதால் மக்கள் மனநிலையில் குழப்பம். எங்கு சென்றால் தெளிவு கிடைக்கும் என்ற மனநிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா ஏமாற்றங்கள் நிறைய பெருகிவிட்டது. அதனால மக்களை யாரும் ஏமாந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தருட்டையும் நாங்கள் நேரடியாக சந்தித்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் பார்த்து 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 உங்களுக்கு ஆத்ம திருப்தியோட உங்களுடைய சிலைகளை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விஷயங்களை சொல்லி கண்டிப்பாக இந்த விஷயத்தை உங்களுக்கு முழுமையாக கோயிலை எழுப்புறதுக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்வீங்க அப்படின்றத நான் முன்னிறுத்தி கேட்டுக்கிறேன். சாதாரணமாக மக்களுடைய பிரச்சனைகளை தீந்தா தான் தருவேன் அப்படின்றதை எல்லாரும் கேட்போம். இறைவனிடத்தில் நம்ம அப்படி தானே செய்வோம். கொடு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, நீ கொடுத்துட்டு கேளு, இறைவன் நிச்சயமாக இருப்பான். ஏனால் இறைவன் மிகப்பெரியவன். அவன் சாதாரணமாக இருக்க மாட்டான். நீ கேட்க முன்னாடியே உனக்கு கொடுக்கக்கூடிய சக்தி தான் இறைவனுக்கு இருக்குது. அதனால் இறைவனிடத்துல கொடுத்துட்டு கேட்போம். எனக்கு நடத்தி கொடு அப்புறம் தரேன்னு சொல்கிறத விட, அப்பா நான் உன் கையில் கொடுக்குறேன், என்னை நீ நடத்தி கொடு, எது சரியோ, எனக்கு எந்தவித ஆதாள பள்ளத்துலேயும் என்னை தள்ளாமல் எது சரியோ அது என் பக்கம் நின்று கொடுன்னு பரமாத்மா கையில் நாம் ஒப்படைச்சோன்னா கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமாக இது நடக்கும். சரிங்களா? இது நிச்சயமாக இதுவரைக்கும் இந்த ஆன்மீக அன்பர்கள் சேனல் வழியாக என்னை தொடர்பு கொண்டு வந்தவங்க நிறைய பேர் கர்மாவை கழிக்க முடியாமல் தவறாக புரிந்து கொண்டு போனவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஜெயிச்சவங்க நிறைய பேர். என்னை சந்தித்ததில் 100% எடுத்தால் 90% மக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கன்றதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அதனால் என் பின்னாடி ஒரு பெரிய பக்தர்கள் கூட்டமே இருக்கிறாங்க. சரிங்களா? எல்லோரும் நலம் பெற்று வேணும். என்னை தொடர்பு கொண்டு பேசுகிறேன். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு நேரடியாக வந்தால் மட்டுமே தான் சாத்தியம். ஏனென்றால் கண்களை பார்த்து அவங்கள் ஆத்மாவிற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிந்து நான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அது என்னால் மட்டுமல்ல, இறைவனின் அனுகிரகத்தோடு ஈசனின் தயவோடும் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அம்பாள் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யும் நாகலோக வாசினியின் அருளோடும் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பணியோடு அப்பா குருச்சந்திரன் ஐயாவோடு இணைந்து இக்கோவிலை எழுப்ப நான் முன் வந்திருக்கிறேன். கொடுக்கப்பட்டிருப்பது மிக பிரம்மாண்டமான ஒரு பணி. இதை சாதாரணமாக செய்துவிட முடியாது. ஒரு கை எழுப்புவது ஓசையல்ல, 1000 கைகள் ஒன்று சேர்ந்து எழுப்பும் பிரம்மாண்ட இயற்கை எனும் இசை எனும் ஒலியை இறைவனின் நாதமாக நாம் எடுத்துச் செல்லுவோமானால் இறை நம்மளோடு இணைந்து நம்ம உலகத்தை காக்கும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன்.